நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. தானியேலின் புஸ்தகம், புக் ஆஃப் டேனியல், நீங்கள் 9ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21, 22, 23 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வசனங்கள் நீங்கள் நிறைய முறை வாசித்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிந்த வேத பகுதி தான். இந்த தானியேலை குறித்து நாம் வாசிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை தானியேலை குறித்து இப்படி சொல்லுகிறது. தானியேலுடைய ஜெபங்கள் வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். தானியேலின் ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்கு காரணங்கள் என்ன என்று நாம் பார்க்க போறோம். அதை அறிவிப்பதற்கு உன்னதத்திலிருந்து விசேஷித்த தேவ தூதர்களின் தலைவன் கேப்ரியேல், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஜெனரல் சூப்பர்டென்ட் ஆஃப் போஸ்டல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் எங்கே இருப்பார்னா மவுண்ட் ரோடில் இருப்பார். தமிழ்நாட்டினுடைய முழு போஸ்டல் இலாகாவுக்கு அவர் தலைவர். அண்ணா சாலையில் இருக்கு. அந்த மாதிரி நற்செய்தி அறிவிக்கிற ஒரு தூதர்களின் குழு இருக்கு. அதுக்கு தலைவர் தான் கேப்ரியேல் தூதன். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே கேப்ரியேல் தூதன் என்ன பண்ணுறாரு, அங்கே புறப்பட்டு வருகிறார். நீங்கள் 21, 22 நீங்கள் வாசிக்கும் போது அந்த கேப்ரியேல் தூதனுடைய பெயர்கள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கும். ஆமேன். பாருங்க, நான் கண்ட புருஷனாகிய காப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து. அல்லேலூயா. அவர் எப்படி பேசுறாரு? தொட்டு பேசுறாரு. எப்படி பேசுறாரு? தொட்டு பேசுறாரு. அப்ப அந்த அளவிற்கு ஒரு ஐக்கியத்தை இந்த கேப்ரியேல் தூதன் அங்கே தானியேலோடு ஏற்படுத்துகிறார். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எப்பவுமே யாரை தொட்டு பேசுவீங்க? ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப உங்களுக்கு அறிமுகமானவங்க, ரொம்ப பழக்கப்பட்டவங்களை தொட்டு பேசுவீங்க, இல்லை தோல் மேலே கை போட்டு பேசுவீங்க. ஆமென். அப்போ தானியேலுக்கும் தேவ தூதருக்கும் எவ்வளோ ஒரு ஐக்கியம் இருக்கிறது, எவ்வளோ ஒரு தொடர்பு இருக்கிறது பாருங்க. ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். ஆமென். இப்போ என்ன பார்க்குறேன்னா, தானியேல் ஜெபிக்கும் போதே அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்கான காரணங்கள் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் தானியேலை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சிலதை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். தானியேல் 10ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் வாசிக்க கேட்போம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தானியேலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவரை குறித்து இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த 3 வாரங்கள், இந்த 3 வாரங்கள் என்று சொல்லும் பொழுது 21 நாட்களை அது குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்கிறார்? தானியேல் தன் சரீரத்தை ஒடுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தன்னுடைய சரீரத்தை தானியேல் ஒடுக்குகிறார். எப்படியெல்லாம் ஒடுக்குகிறாரு? மேன்மையான, கொழுமையான, நல்ல புலால் உணவுகள், ஆமென், நான்வெஜ், ஆமென், அசைவ உணவுகள் எல்லாவற்றையும் அவர் தவிர்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இங்க சொல்லும் போது பாருங்க, நான் ருசிகரமான அப்பத்தை புசிக்கவில்லை,
இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அந்த அளவிற்கு அங்கே ஸ்தோத்திரம் தானியேல் என்ன செய்கிறார்? தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ நல்ல உணவுகள், ஆகாரங்களை அவர் அந்த ஜெப நாட்களிலே ஒதுக்கி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னை அதிகமாய் ஒடுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 Corinthians chapter 9 verse 27. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லம்மா, 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நம்முடைய சரீரத்துக்கு நாம் ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். நம்முடைய பெரியவர்கள், முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. நம் சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நாம் நன்றாய் பாதுகாக்க வேண்டும், நன்றாய் பேணி காக்க வேண்டும், நம்முடைய சரீரத்திற்கு முக்கியம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற அந்த நாட்களில் நாம் என்ன செய்யணுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல தானியேல் தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 5 மணி ஜெபம் நடக்குதா? கொஞ்சம் சரீரத்தை ஒடுக்கணும். சரீரத்தை எப்படி ஒடுக்கிறது? தூக்கத்தை கொஞ்சம் ஒடுக்கணும். ஒடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ். ஆமென். கொஞ்சம் 1 மணி நேரம் சீக்கிரமாக போய் படுங்களேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆமென். நான் காலையில் சீக்கிரமாக எழும்பி போகணும், காலையில் சீக்கிரமாக போய் ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னும் போது, காலையில் ஸ்கூலில் டூர் இருக்குது, சீக்கிரமாக போகணுன்னா சீக்கிரமாக படுத்துடுற மாதிரி அதிகாலை ஜபத்துக்கு 5 மணி ஜபத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு உங்கள் சரீரத்தை என்ன பண்ணலாம்? தூக்கத்தை கொஞ்சம் ஒடுக்கலாம். ஆமென். நான் ஒடுக்கணும்னு சொல்லலை, தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. கொரோனா காலத்திலிருந்து நான் நைட்டில் ஜெபிக்க ஆரம்பித்தேன் பாருங்கள். அந்த பழக்கம் அப்படி ஏற்பட்டு நைட்டில் தூக்கமே எனக்கு ரொம்ப குறைவாக போயிடுச்சு. ஆனால் தூக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். நான் என்ன சொல்லுன்னா, நீங்கள் ஒடுக்குவது என்று சொல்லுவது ஒழுங்குபடுத்துவதாக நாம் வைத்துக் கொள்வோம். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் 10 மணிக்கே தூங்க போயிடுங்க. 11, 12, 1, 2, 3, 4, 5, 7 மணி நேரம் தூக்கம், 6 மணி நேரம் தூக்கமே ஓரளவுக்கு பெரியவங்களுக்கு போதும். ஆமென். சின்ன பிள்ளைங்கெல்லாம் 8 மணி நேரம் தூங்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. தானியேலின் ஜெபம் அவர் வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே, அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே, அவர் ஜெபம் முடிந்து அந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கும் முன்பதாகவே கேப்ரியேல் தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவர்களே சொல்லுவோமா? தானியேலை தொட்டு பேசுகிறார். தானியேலே, நீ எங்களுக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொண்ட போதே கட்டளை உங்களுக்கு வெளிப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தானியேல் தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய இச்சைகள், ஆமென், அப்படிப்பட்ட எல்லா காரியங்களை அவர் வெறுத்து ஒதுக்கி தன்னை அதிகமாய் ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை கீழ்ப்படுத்தினார். ஒரே சொல்லுங்க பார்க்கல. எக்ஸாம் டைமில் இப்போ பப்ளிக் 10th மெட்ரிக் இப்போ எக்ஸாம் நடக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேரண்ட்ஸுங்க பிள்ளைங்களை 5 மணிக்கே எழுப்பி விடுவீங்க படிக்கிறதுக்கு. ஆமென். 11 o'clock வரைக்கும் படிக்கிறதுக்கு உதவி செய்வீங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, டிவி கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா? ஆமென். டெலிவிஷன் என்ன பண்ணிட்டாங்க? டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. எப்போ? எக்ஸாம் டைமில். அப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் ரொம்ப நல்லது. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில்ட்ரன் ஹோமில் கூட வார்டன் ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா டிவி கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதை ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னார். நான் சொன்னேன், எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ரீசார்ஜை பண்ணாதீங்க, ஏதாவது பாட்டோ எதுனா தேவைன்னா மொபைல்லேருந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்து போட்டுக்குங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் பசங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. ஆமென்.
ஆன் பண்ணி ஏதாவது பார்ப்பானுங்க. எக்ஸாம் டைம் 10th படிக்கிறானுங்க. அப்போது நல்லா கவனிங்க, கொஞ்சம் சரீரத்தை பவுல் ஒடுக்கினது போல தானியேல் தன்னை அவர் ஒடுக்கி கீழ்ப்படுத்தினார். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த ஜெப நாட்களில் தேவனுடைய சபையானது நீங்கள் உங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தானியேல் 10ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று. உருவம் மாறி வாடி போயிற்று. திடனற்று போனேன். வரலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் தனித்து விடப்பட்டேன். இரண்டாவதாக தானியேல் தன்னை தனிமைப்படுத்தினார். ஆமென். He separated himself. நல்லா கவனிங்க, ஆண்டவர் தனிமையான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். He has gone to solidarity place. தனிமையான இடங்களுக்கு சென்று அவர் ஜெபித்திருக்கிறது நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தானியேல் தன்னை தனிமைப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவரோடு நாம் பேசுவதற்கு, ஆண்டவரோடு நாம் ஜெபிப்பதற்கு நம்மை நாம் வேறு பிரிக்க வேண்டும். ஆமென். தனித்திருக்கும் போதுதான் தேவனுடைய தரிசனங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க முடியும். ஆமென். நீங்க எப்பொழுதுமே கூட்டமாக குழுவாக இருப்பது, குடும்பமாக இருப்பது நல்லது, அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஜெபிப்பதற்கென்று நாம் தேவனோடு பேசுவதற்கு நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 127 நாடுகளினுடைய மிகப்பெரிய ஹை பொசிஷன்ல இருந்த ஒரு மிகப்பெரிய ஹோம் மினிஸ்டர் மாதிரி அவர் தானியேல் மிகப்பெரிய அதிகாரத்தை உடைய ஒரு தேவ மனிதனாயிருந்தார். ஆமென். மிகப்பெரிய வெரி பவர்ஃபுல் அத்தாரிட்டி. அவருக்கு இருந்த அதிகாரம் மிகப்பெரிய அதிகாரம், மிகப்பெரிய பொறுப்பு. ஆனால் அவர் தன்னை தனிமைப்படுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வேதத்தை தியானித்து கொண்டிருந்த போது எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் பத்ம என்னும் தீவில் இருந்தேன். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். பத்ம என்னும் தீவு, இட் இஸ் an island. மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவு அது. அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் குற்றவாளிகளை, கிரிமினல்ஸ், குற்றவாளிகளை கொண்டு போய் சிறையிலே ஒதுக்குவதற்காக அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பயன்படுத்தி வந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அவங்க நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, தேசத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கொண்டு போய் தனியாக போட்டாங்க. ஆமென் அல்லேலூயா. நான் தென்னாப்பிரிக்கா தேசத்திற்கு சென்றிருந்த பொழுது நெல்சன் மண்டேலா அந்த தேசத்தின் மிகப்பெரிய ஒரு தலைவர், அவரை கொண்டு போய் ஒரு தனியாக தீவில் போட்டுட்டாங்க. அந்த தீவை நாம் இங்கிருந்து கடற்கரையிலிருந்து பார்த்தா தெரியுது. என்ன எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் அங்கே போங்க, கேப், அந்த தேசத்தினுடைய கடைசி தென் துருவம், அது பக்கத்தில் ஒரு தீவு. அப்புறம் அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு கேட்டால் நிறைய அமௌண்ட்டு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் நமக்கு சுற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது அந்த தீவு. ஆமென். இல்லை நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும், ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அப்போது அநேக உலக தலைவர்கள் இப்படி நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், தீவுகளிலே போடப்பட்டிருக்கிறார்கள். யோவானை கொண்டு போய் தனிமைப்படுத்தினார்கள். அந்த பத்ம தீவில் அவர் தனியாக இருந்தபோது தான் தேவனுடைய தரிசனங்களை கண்டார். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே உங்களுக்கு தெரிந்த ஒரு சரித்திரம். யாக்கோபு என்ன ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 28
8:11 ஒரே இடத்தில் வந்து ஒரு இடத்திலே வந்தபோது சூரியன் அஸ்தமித்தது. அங்கே ராத் தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அல்லேலூயா. Jacob was alone in the wilderness. வனாந்தரத்திலே தனித்திருக்கிறார். நல்ல பாடல் எல்லாம் நான் நினைக்கிறேன் நம்முடைய அறிமுகமான பாஸ்டர் ஜான்ராஜ் தான் பாடினான்னு நினைக்கிறேன். தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடா என்னை தருவேனா, இதற்கு ஈடா என்னை தருவேனா. அல்லேலூயா. தானியேல் தனித்திருந்தார். He was alone spending time with the Lord. ஆண்டவரோடு பேசுகிறதற்கு, ஆண்டவரோடு ஜெபிப்பதற்கு, ஆண்டவரோடு முறையிடுவதற்கு அவர் தனிமையாய் இருந்ததை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டுமானால் நாம் தானியேலை போல தேவனோடு தனித்திருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது தேவ தூதன் இறங்கி வந்து தானியேலை தொட்டது போல உங்களை தொடுவார். இன்றைக்கு அதே கேப்ரியல் தூதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நித்தியமாய் தேவனோடு அதே கேப்ரியல் தூதன் இன்னமும் வசித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களை வந்து தொடுவார். ஹல்லேலூயா. உங்களோடு பேசுவார். இந்த கேப்ரியல் தூதன் தான் மரியாள் என்னும் அந்த நல்ல பரிசுத்த தாயை கர்த்தர் தொட்டார். ஒரு அல்லே சொல்லுங்க. அவர்கள் கன்னிப்பெண்ணா இருந்த பொழுது அந்த கேப்ரியல் அங்கே கடந்து வந்தார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே தானியேலை போல நீங்கள் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதிகமான நேரத்தை எடுங்கள். தேவனோடு பேசுவதற்கு நேரம் எடுங்கள். சபையில் உபவாச நாட்கள் நியமிக்கும் பொழுது ஆலயத்திற்கு வாருங்கள். தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்காருங்கள். ஆமென். தேவ சமூகத்திலே கர்த்தர் நோக்கி பாருங்கள். உடைய சரீரத்தை நீங்கள் ஒடுக்கி கீழ்ப்படுத்தும் போது, தனிமையிலே தேவனோட நேரத்தை செலவு செய்யும் பொழுது, இயேசு நிறைய வசனம் இருக்கு. நேரத்தை கருதி நான் சுருக்கமாய் கடந்து போகிறேன். அநேக நேரங்களில் தனித்து போய் ரா முழுவதும் ஒரு மலையிலே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. நேற்று அமாவாசைன்னு நினைக்கிறேன். ஆமென். மற்றவங்கெல்லாம் அமாவாசைக்கு போய் ராத்திரியெல்லாம் காத்திருப்பான். நீங்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு ஒரு பயம். அமாவாசையில் வந்து பேய் அமுக்குமா? ஆமே. அல்லே சொல்ல மாட்டேனே. வீட்டெல்லாம் பூட்டிட்டு கோயிலுக்கு போயிடுறான். வீட்டில் என்ன பண்ணுமா அமாவாசைக்கு? பிசாசு நிறைய கிரியை செய்யுமா. வீட்டெல்லாம் பூட்டின்னு அங்கே போயிடுறான். ஆமே. நீங்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்களா அங்க இயேசு வருவார். நீங்க இருக்கிற இடத்தை தேடி கர்த்தர் வருவார். நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். இந்த யாக்கோபு ஒரு தூதனியா பார்த்தாரு. ஏராளமான தூதர்கள் இறங்குகிறதும் ஏராளமான தூதர்கள் ஏறுகிறதும் அதற்கு மேலே கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கர்த்தர் பேசுகிறதையும் யாக்கோபு கண்டார். அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தைகள் கேட்கப்பட்டதுன்னா ஜபங்கள் கேட்கப்பட்டது. ஆமென். From the first day onwards, when you started to pray, from the first day onwards, your prayers were answered.
உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன்னுடைய வார்த்தைகள் கேட்கப்பட்டது. that was taken to heaven. நீங்க பேசுறிய தேவ தூதர்கள் நாங்கள் அதை பரலோகத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களிலே ஜெபம் கேட்கப்படாது. அப்படிப்பட்ட அனுபவங்கள் எனக்கு உண்டு. சில பேருக்காக நாம் ஜெபிப்போம், ஜெபம் கேட்கப்படாது. சில பேருக்காக நாம் ஜெபிப்போம், ஜெபம் கேட்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில கடிதங்கள் நீங்க போட்டீங்கன்னா போய் திரும்பி ரீடைரக்ட் பண்ணி அனுப்புனவங்களுக்கே வந்து சேர்ந்துடும். அது மாதிரிலாம் எனக்கு நிறைய வந்திருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி இல்லை, தானியேலின் ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, தானியேல் தன்னை சிறுமைப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Daniel humiliated himself. தன்னை சிறுமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ மக்களே, நம்மை நாம் சிறுமைப்படுத்த வேண்டும். எப்படியெல்லாம் தானியேல் சிறுமைப்படுத்துறாரு? 3 வாரங்கள் அவர் இறைச்சி, திராட்சரசம், கொழுமையான உணவுகள், நல்ல அப்பங்கள், நல்ல உணவுகள் சாப்பிட அவர் மறுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மளை சாப்பிட உட்காரும் போதே ஒரு ஆம்லெட் சொன்னா மாஸ்டர் சொல்ல ஒரு ஆம்லெட். நம்ம கூட அப்படிதான் டைனிங் டேபிள் உட்காந்து ஒரு ஆம்லெட். ஆமென். நீங்களாம் அப்படி சொல்றது இல்லையா? ரொம்ப நல்லவங்க போல தெரியுதாமே. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்னீங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா சாப்பிடணும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. தானியேல் தன்னை சிறுமைப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் இந்த மாதிரி உபவாசம் இருக்கும் பொழுது சரித்திர ஆசிரியர்கள் வேதத்திலே தானியேல் எந்த வயசுல மரிச்சார் அப்படின்னு எழுதப்படலை. ஆனால் அவர் இப்படி உபவாசம் இருக்கும் போது அவருக்கு 80 வயது என்று கருதுகிறார்கள். ஆமென். when he was 80 years old, 80 வயதான நாட்களில் தான் அவர் இப்படியெல்லாம் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 18 வயதிலே அவர் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார். he was taken to Babylon as a captive. ஒரு அடிமையாக, ஒரு சிறையாக கொண்டு போகப்பட்டார். 80 வயதில் கூட அவர் இப்படி கர்த்தருடைய சமூகத்திலே அவர் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். மரலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அனுபவம், சிறுமைப்படுத்தின அனுபவம் எதை காண்பிக்கிறது? உபவாசத்தை காண்பிக்கிறது. ஆமென். தானியேல் வாழ்க்கையில் அதிகமாய் உபவாசித்ததை வேதம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஆவியான நடத்துதல் படி காண்பிக்க விரும்புகிறேன். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் அவர் தன்னை சிறுமைப்படுத்துகிற ஒரு அனுபவம். அவர் உபவாசம் பண்ணுகிறார், ரட்டிலே உட்காருகிறார். ரட்டி என்றால் உயர்ந்த வஸ்திரங்கள் அல்ல, வெரி சிம்பிள் ட்ரெஸ். அந்த உயர்ந்த கனமான வஸ்திரங்களை உடுத்தாமல் தன்னை தாழ்த்துகிறார்கள். குயின் எலிசபெத்தினுடைய தாயார் விக்டோரியா மகாராணி, அவர்களுடைய சிலை பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு ஃப்ரண்ட்ல வைக்கப்பட்டிருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கு. வெரி வெரி பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு. விக்டோரியா மகாராணியினுடைய சிலை, அது யார் வடிவமைச்சாங்களோ தெரியல, அவ்வளவு நேர்த்தியாய் பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு முன்னால் வச்சிருக்கிறாங்க. அதை சுற்றி ஏராளமான மக்கள் வந்து படம் பிடிக்கிறாங்க. அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே நான் உயிராய் இருக்கும் பொழுதே நீர் இந்த பூமிக்கு திரும்ப வருவீராக, உலகத்தின் உன்னதமான உயர்ந்த என் கிரீடத்தை உம் பாதத்திலே நான் வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. உலகத்திலே உயர்ந்த கிரீடம் விக்டோரியா மகாராணியினுடைய கிரீடம். அவங்களை விட ஒரு உயர்ந்த கிரீடம் இந்த பூமியில தரித்தவர்கள் எவருமே இல்லை. அவங்க சொன்னாங்களாம், I want to remove my crown and keep it on your feet. ஆண்டவரே நான் மரிக்கிறதுக்கு முன்னையே நீங்க 2வது வந்துருங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சாங்களாம்.
ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். யோசித்து பாருங்க, ஒரு பெண்மணி உலகத்தையே ஆண்ட ஒரு சர்வாதிகாரியாக வாழ்ந்தவர்கள். ஆமே. அவருடைய சரித்திரத்தை எல்லாம் நீங்கள் ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சா, அவருடைய மகள் குயின் எலிசபெத்தும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தரிடத்திலே சொன்ன அந்த ஒரு சம்பவத்தை நான் ஒரு புஸ்தகத்திலே வாசித்தேன். ஆம் பிரியமானவர்களே, அவர்களுடைய கிரீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வைரம் தான் உலகத்தில் மிகவும் உயர்ந்த வைரமாக, டைமண்ட், வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் காஸ்ட்லி டைமண்டாக கருதப்படுகிறது. அவங்க சொன்னாங்களாம், ஆண்டவரே நீங்கள் வரும் பொழுது என் கிரீடத்தை கலற்றி உன் பாதத்தில் வைத்து உன் வருகையில் உம்மோடு நான் வர விரும்புகிறேன். எனக்கு அவங்களெல்லாம் பற்றி படிக்க பேச ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைபிளை உலகத்துக்கே கொடுத்தவங்க அந்த குடும்பம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தானியேல் எப்படி காணப்படுகிறார்? தன்னை சிறுமைப்படுத்துகிறார். He was fasting and praying. நான் அதிகமாய் ஒரு ஊழியம் செய்திருப்பேன்னு சொன்னால் என்ன ஊழியம் செஞ்சிருப்பேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதிகமாய் உபவாசித்திருக்கிறேன், அதிகமாய் ஜெபிச்சிருக்கிறேன். இதை விட பெரிய ஊழியம் நான் செஞ்சதில்லை. ஆமென். கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தருக்கு தெரியும். தாழ்மையாய் சொல்லுகிறேன். எனக்கு அன்பான தேவ மக்களே, நல்லா கவனிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 2 Corinthians chapter 11 verse 27. பிரயாசத்தில் வருத்தத்தில் அநேக முறை கண்விழிப்பில் பசியில் தாகத்தில் அநேக முறை உபவாசங்களில் குளிரில் இருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அதிகமான முறை கண்விழிப்புகளில் இருந்திருக்கிறேன், பசியில் இருந்திருக்கிறேன், தாகத்தில் இருந்திருக்கிறேன், உபவாசங்களில் இருந்திருக்கிறேன். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதிரி உங்களால் சொல்ல முடியும்? How many of you can testify about yourself? எத்தனை பேர் உங்களை பற்றி நீங்கள் இப்படி சொல்ல முடியும்? நான் அதிகமாக உபவாசித்திருக்கிறேன். பவுல் சொல்றார், அநேக முறை பசியில் இருந்திருக்கிறேன். நமக்கு பசின்னா இந்த பக்கம் சரவணா வச்சிருக்கிறான் பேக்கரி, அந்த பக்கம் குரு என்ன பேர், அது குருசாமியா, அந்த பக்கம் ஒரு பேக்கரி இருக்கு, இந்த பக்கம் ஒரு பேக்கரி இருக்கு. ஒரு பேக்கரியில் போனால் 1 இருக்கா 2 இருக்கா, எல்லாமே சாப்பிடலான்னு இருக்கு. அந்த மாதிரி வச்சிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. எங்க பாரு சாண்ட்விச், எங்க பாரு ஷாப்பிங், எங்க பாரு சிக்கன், கேஎஃப்சி மாதிரியே எல்லாம் டூப்ளிகேட் வந்து கொண்டு வந்துட்டான். நிறைய கடை பேர். ஆமென். என்ன நம்ம புதுசாக பேர் போட்டு வச்சிருக்கான். அல்லையிலே சொல்ல மாட்டேனீங்களே. அல்லேலூயா. நல்லா சாப்பிட்றதுல தப்பு இல்லை, நல்லா சாப்பிடுங்க, அது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். உன் வாயை நன்மையால் திருப்தி ஆக்குவார். ஆனால் அதே சமயத்தில் நல்லா சாப்பிடணும், நல்லா உபவாசம் இருக்கணும். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கல. நல்லா ட்ரெஸ் உடுத்தணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஊழியம் பண்ணணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா உபவாசிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். ஒரு அல்லே சொல்லுவோமா? அதுதான் தன்னை சிறுமைப்படுத்துகிற ஒரு அனுபவம். நான் அநேக முறை உபவாசங்களில் குளிரில் நிர்வாணத்தில் இருந்தேன். போத்திக்கிறதுக்கு என்ன இல்லை, பெட்ஷீட் இல்லை, சால்வை இல்லை, ஷிவரிங், சமுத்திரத்தில் பயங்கரமான குளிர். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் போய் இந்த மாதிரி நிர்வாணமாக இருக்கணும், குளிரில் இருக்கணும், அப்படியெல்லாம் ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. எதை காண்பிக்கிறது என்றால் உடைய ஜப வாழ்க்கையை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தம்பு மேல்நிலை பள்ளி, அதுக்கு பேர் டிஆர்பிசிசி மாதிரி ஒரு இந்து ஸ்கூல், அது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு. அதில் ஒரு பெரிய விளையாட்டு ஸ்டேடியம் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. அதில் தான் எல்லா ப்ரோக்ராமும் நடத்துவாங்க. பெரிய மைதானம் அந்த ஸ்கூலுக்கு, அங்கே ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்கும். அதில் 3 எழுத்து எழுதி வச்சுருப்பாங்க, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. ஆமென். நான் அப்போ 7ஆம் கிளாஸில் 7th ஸ்டாண்டர்டில் பார்த்த எழுத்து இன்னமும் அங்கே இருக்குது. இப்போவும் என் மனசில் அது அப்படியே பதிஞ்சிருக்கு. தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. அப்போ தான் நீ பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வர முடியும்.
எனக்கு கணக்கு வாத்தியார் ஒருத்தர் இருந்தார். அவர் வாயை திறந்தாருனாவே ஒன்று பேசுவார். சரியா கணக்கு பண்ணலாம், சாப்பாட்டுறாமான்னுவார். என்ன சொல்லுவார்? அப்போ எனக்கு சரியான சோறே கிடையாது. ஆனால் அவர் சொல்லுவார் சாப்பாட்டுறாம, கணக்கு வருதான் பார், இப்படி தான் அடிப்பார். கை மேலே இப்படி அடித்தா வலி கம்மியாக இருக்கும், இப்படி அடிப்பார். ஆமே, கணக்கு வாத்தியார் வராருனாவே எனக்கு பயம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. ஏன் பயம்? எனக்கு கணக்கு வராது சரியா. அல்லேலூயா. ஆமே. அப்போ நல்லா கவனிங்க, உலகத்திலே சொல்கிறாங்க பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, அப்போ தான் பெரிய அறிவாளியாக வர முடியும். ஒரு அல்லே சொல்லுங்க. அறிஞர் அண்ணா தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு அறிவாளி. அவர் மறிச்சிட்டார். அவர் சொல்லுவாராம், கன்னிமாரா லைப்ரரி எரிந்து சாம்பல் ஆயிட்டாலும் எந்த ரேக்கில் எந்த புஸ்தகம் இருந்தது, அந்த புஸ்தகத்தில் என்ன கண்டென்ட் இருந்தது என்று என்னால் சொல்ல முடியும்னு சொல்லுவாராம். ஆமென். கன்னிமாரா லைப்ரரிக்கு உள்ளே போவாரா, எந்த ரேக்கு எந்த இடையில எந்த சந்தில் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னே தெரியாதான். அங்கே வேலை செய்கிறவெல்லாம் கதவை பூட்டி லாக் பண்ணிட்டு போயிடுவானா. ஆமென். அவர் உள்ளே இருக்கிறதே தெரியாதா. அவர் உள்ளே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாரா. காலையில் வந்து திறந்தா உள்ள அறிஞர் அண்ணா வந்து கதுவா நின்று நிற்பாரான் வெளியே போகிறதுக்கு. யோ எங்கேயா இருந்த? உள்ளதான் இருந்தேன் நான். ஆமென். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவர் மிகப்பெரிய அறிவாளி. ஒரு அல்லே சொல்லுங்க. காஞ்சிபுரத்தில் பிறந்து தமிழகத்தில் வளர்ந்த ஒரு தலைவர். உலகத்திலேயே சிக்காகோ போன்ற அமெரிக்க மிகப்பெரிய நகரங்களிலே போய் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் அவர். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. அவரை பற்றி நிறைய சொல்லுவாங்க. ஆமென். அவருடைய அறிவை குறித்து நிறைய புஸ்தகங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போ எந்த அளவிற்கு அவர் விழித்திருந்திருக்கிறார், எந்த அளவிற்கு அவர் படித்திருந்திருக்கிறார் பாருங்கள். அதனால தான் அவருக்கு பாதிப்பு பிரெயினில் வந்து சீக்கிரத்தில் மரித்து போனார். He has given more strain to his brain. அதிகமான நேரத்தை, அதிகமான உழைப்பை தன்னுடைய சிந்தனைக்கு அவர் கொடுத்ததுனால தான் அவருக்கு பாதிப்பு. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அந்த மாதிரி பைபிள் படிக்கிறதுக்கு, தேவனுடைய சமூகத்தில் உபவாசிப்பதற்கு, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு தானியேலை போல ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தானியேலின் புஸ்தகம் 4ஆவதாக ஒரு காரியம் பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் இந்த வார்த்தைகளை என்னோடு சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சு அற்று போனேன். தானியேல் தன்னை தாழ்த்தினார். அவர் தன்னை சிறுமைப்படுத்தினது மாத்திரமல்ல, தானியேல் தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவருக்கு முன்பாக, தேவ தூதர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். He humbled himself. ஆண்டவர் அங்கே தேவ தூதன் கேப்ரியலை கொண்டு தானியேலோடு பேசுகிறார். அவர் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இங்கிலீஷ் இங்கிலீஷில் போட முடியுமா? எனி டிரான்ஸ்லேஷன், நோ ப்ராப்ளம். ஆம்பிளிஃபைடு ஆர் NIV ஆர் KJV எதுலாவது ஒன்று போடுங்க பார்ப்போம். இந்த வார்த்தை ஆங்கில வேதத்திலே கொஞ்சம் நல்லாவே இருக்கு வாசிப்பதற்கு. என்னன்னா, தன்னை ஒரு ஊமையை போல தானியேல் மாற்றிக்கொண்டாராம். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். He became like a dumb என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது NLT வேண்டாம், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். NLTன்னா ஸ்பீச்லெஸ். NIV ஓகே. ஆம்பிளிஃபைட் KJVலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் பிகம் லைக் அ டம். ஓகே, இது என்ன வெர்ஷன்? NIV இல்லையா? ஓகே. ஐ பிகம் டம். ஒரு ஊமையை போல நான் மாறிவிட்டேன். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊமையை போல நான் காணப்படுகிறேன். அப்கோர்ஸ் ஐ கேன் ஸ்பீக் லவுடர். என்னால் நல்லா பேச முடியும், ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் ஒரு ஊமையை போல் இருக்கிறேன். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில்
அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு நல்ல வசனம் இருக்கு. 39ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சாம் நம்பர் 39 verse 2, 2ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். இதுதான் தானியேல் பண்ணார். ஆமென். பேச்சற்று போனேன், நான் மௌனமானேன், நான் ஊமையனை போல மாறுகிறேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஒரு அல்ல சொல்லுங்க. நம்ம சொல்ல, நான் நல்லதானப்பா சொன்னேன். ஆமே. தாவீது ஒரு காலகட்டத்தில் நல்லதையும் சொல்லாமல் அமர்ந்திருக்கிறார். நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி, நான் மௌனமாக இருக்கிறேன், நான் ஊமையனாயிருக்கிறேன். ஐ வாஸ் லைக் அ டம், ஊமையனை போல. அநேக ஊமையர்களை கர்த்தர் பேச வைத்தார். டெஃப் அண்ட் டம். செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள். கர்த்தருடைய அற்புதங்களிலே அதுவும் ஒன்று. ஆனால் தானியேல் தன்னை அவர் எப்படி மாற்றிக்கொண்டார்? ஒரு ஊமையனை போல. அல்லேலூயா. இந்த நாக்கு இருக்கிறத, இந்த நாக்கு எப்பவுமே ஸ்லிப் ஆகுமா? ஏன்னா ரொம்ப வழுவழுப்பான இடத்துல தான் அது இருக்குதான். ஆமே. டைல்ஸில், அதில் வெட்டிஃபைடு டைல்ஸில் தண்ணி ஊற்றி இருந்தால் தெரியாது சரியா, கால் ஸ்லிப் ஆகிடும். ஆமே. வழுக்கி விழுந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த நாவு எப்பவுமே எங்கே இருக்கு? இட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் இன் த வெட் பிளேஸ். ஆமே. நாவு எங்கே இருக்கு? கை முகத்தெல்லாம் டர்க்கி டவலேஸ் துடைக்கிற மாதிரி நாக்கை யாருன்னா தொடச்சிருக்கீங்க? சொல்லுங்க. அது எங்க இருக்கு? அதிகமான வழுவழுப்பான இடத்துல. ஆகினால் இந்த நாவு எப்பவுமே என்ன பண்ணும்? அது ஒரு ஒழுங்கா இருக்காது. ஒரு அலையிலே சொல்ல மாட்டேன் நீங்களே. அல்லேலூயா. ருசி பார்க்கிறதோ நாவு தான். ஆமென். பேசுகிறதோ நாவு தான். இந்த நாவை குறித்து யாக்கோபு ரொம்ப அழகாக எழுதுறாரு. யாக்கோபின் நிருபம் ஒரு வசனம் வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளில் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய 5ஆம் வசனம். நான் தப்பா சொல்லிட்டேனோ? 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு தான் எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஆமென் சொல்லுங்க. கட்டையும் தான் கொளுத்துது, காட்டையும் கொளுத்துது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. சிறிய நெருப்பு, ஸ்மால் ஃபயர். நீங்க லைட்டர் வச்சிருக்கீங்களே, அந்த லைட்டரை ஸ்டவ்வுக்கு நேராக கேஸை ஆன் பண்ணிட்டு லைட் பண்ணீங்கன்னா ஃபயர் ஆகுது. உங்க கண்ணுக்கு நேராக வச்சு இப்படி ஃபயர் பண்ணி பாருங்க, கண்ணுக்கு தெரியுதான்னு. வெரி மைனூட் ஃபயர். ஆமே. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. வளர்ந்த நாடுகள்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நாடுகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். லைட் சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணால் ஸ்டவ்வுக்கு ஆட்டோமேட்டிக்காக பைப் லைனில் கேஸ் வருகிறது. ஆமென். நீங்கள் ஸ்டவ் அப்படி திருப்பினா அது தானாகவே ஃபயர் ஆகிறது. சிலிண்டர் பிரச்சனையே கிடையாது, சிலிண்டர் மாற்றணுன்ற பிரச்சனையே கிடையாது, சிலிண்டர் வரலையேன்ற பிரச்சனையே கிடையாது. முன்னெல்லாம் நான் சிலிண்டரு அங்கே புக் பண்ணுற இடத்துலையே போய் அவங்கக்கிட்ட ரொம்ப கோபமாலாம் பேசியிருக்கேன். ஆமென். எப்போ கேட்டாலும் லோடு வரலன்னுவாங்க, எப்போ கேட்டாலும் கேஸ் இல்லைன்னுவாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தட்டுப்பாடு இல்லாமல் கேஸ் கிடைக்குது. இப்போ அம்மா ஏன் மூஞ்ச கீழே போட்டுங்க, நல்ல அல்லேலூயா சொல். உங்களுக்கு கவலையே கிடையாது, என்ன ஆனாலும் உங்கள் அப்பா அம்மா வாங்கி போட்டுறாங்க. ஆமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமே. அப்போ அந்த ஃபயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா லைட்டில் ஒன்றுமே தெரியாதாண்ணா,
கேஸில் வச்சிங்கன்னா அப்படியே ஃபயர் ஆகுது. ஆமென். அந்த நாவு சிறிய அவயவம் தான், ஆனால் பெரிய காட்டை கொளுத்துகிறது. ஆமென். இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு என்று கருதப்படுகிற அமெரிக்காவிலே கலிஃபோர்னியா மாநிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற மிகப்பெரிய உயர்ந்த பட்டணங்கள் எல்லாம் நெருப்புக்கு இரையாகி போனது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த 6ஆம் வசனத்தை படிங்கம்மா. நாவும் நெருப்பு தான், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவுக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்களேன். நாவுக்கு இருக்கிற பவர் இந்த பாடியில் வேற எந்த அவயவங்களுக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. நாவுக்கு இருக்கிற அதிகாரம், நாவுக்கு இருக்கிற பவர் எந்த உறுப்புகளுக்கும் கிடையாது. ஆமென். இந்த கை ஐயோ பாவம் வெயிட்டா தூக்குது. என்னைக்காவது கை பேசி இருக்க? இந்த கை எவ்வளோ பணத்தை எண்ணுது, பணத்தை வாங்கிட்டு வருது. என்னைக்காவது இடது கையோ வலது கையோ உங்ககிட்ட பேசி இருக்க? ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கல. இந்த கால் எவ்வளோ பெரிய உறுப்பு அவயவம் இல்லை? இந்த ஹிப்பில் இருந்து இவ்வளோ லென்த்தாக இருக்கு இந்த கால். வெயிட் லிஃப்ட் அப்படியே தூக்கி இந்த கால் தாங்கி நிற்குது. ஆமென். என்னைக்காவது கால் உங்ககிட்ட பேசி இருக்கு? ஆனால் இந்த நாக்கு இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது. இத்தனூண்டு இருந்துக்குன்னு, இத்தனூண்டு இல்லை, உள்ள இருக்கான் நீளமாக நாக்கு. அல்லேலூயா. தானியேல் சொல்றாரு, எனக்கு நல்லா பேச தெரியுங்க, மிகப்பெரிய அறிவாளிங்க தானியேல், ஆனால் அவர் ஒரு ஊமையை போல் இருந்தார். ஆமென். தானியேலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது தன்னை தாழ்த்துகிறார். பிரசங்கிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க சுருக்கமா பேசணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தார், அவரை பார்த்து சண்டை போடணுன்னு ஒருத்தர் போனார். என் மனைவிக்கு எப்படி ஒரு ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு. இன்னைக்கு போகிறதே சரிதான். அவர் ஆஃபீஸில் அவரை அனுமதிக்கிறதுக்கு, அவரை பார்க்க அனுமதிக்கிறதுக்கே விட மாட்டேன்ட்டாங்க. க்யூவில் உட்காருங்க, ஐயா கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க. ஐயா கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த ஆள் வந்து ஒரே தகராறு பண்ணுறாரு, ஐயா அவரை உள்ளே அனுப்பலாமா? நீ தைரியமாக அனுப்புன்ட்டார். ஒரு அள்ளி சொல்லுங்க பார்க்கல. க்யூவில் உட்காந்துரு, அடுத்து போகிறார். ஆமென். எதுக்கு போகிறார்? அவரை பார்த்து சண்டை போடணும். எப்படி என் மனைவிக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், என்ன கேட்காம அப்படின்னு. அவர் 5 வார்த்தை சொல்லுவார். அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பார்த்தோன்னே சொல்லுவார், உள்ள ரூமுக்கு போன வாரும் அப்படின்வார், உட்காரும்னுவார், சொல்லும் அப்படின்வார், கண்களை மூடும்னுவார், அவர் ஜெபம் போய் வாருன்னுவார். சண்டை போடணுன்னு போனானே, ஒன்றுமே பண்ண முடியல, தட தட தடன்னு நிற்கிறான். ஆமென். பெரிய அதிகாரி. அவர் வாரும்னு அவுட் ஆயிட்டான். இவன் உட்காரும்னு ஃபியூஸ் போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. சொல்லும் அப்படின்னு சொன்ன மணி வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. நீ எப்போ எடுக்க போறேன்னு கேட்டார். ஆமென் சொல்லுங்க. மனைவி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நீ எப்போ எடுக்க போறேன்னாரு. ஐயா சீக்கிரமா எடுத்துறையா. கண்களை மூடும்னாரு, ஜெபம் பண்ணார், போய் வாரும். அவ்வளோதான். நீ கதையெல்லாம் அங்கே போய் பேசி நிற்க முடியாது. மாதுளம்பழம் வாங்க போனேன், அப்புறம் வாழைப்பழம் வாங்க போனேன், வாழைப்பழத்தில் ஏழைக்கு தான் இருக்குதுன்னாங்க. அவன் செவ்வாழை கேட்ட இல்லைன்ட்டாங்க. நான் ஆட்டோவில் போகலான்னு பார்த்தேன், ஆட்டோ கிடைக்கல. அப்புறம் பஸ்ஸு தான் கிடச்சிது, பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன், அது சுங்காசத்திரம் போகுது. நான் பூந்தமல்லி போகலான்னு பார்த்தேன். பேசவே முடியாது அவர்கிட்ட, அவரும் பேச மாட்டார். அல்ல சொல்லுங்க பார்க்கல. ஆமென். எங்கள் தலைமை போதவர் கூட அப்படித்தான். சாட்சி ரொம்ப நேரம்லாம் பேச முடியாது. ஸ்தோத்திரம் போய் உட்காருன்னுவார், அதோட முடிஞ்சு போய் சாட்சி. ஆமென். அவர் பார்ப்பார், ஸ்தோத்திரம் போய் உட்காரும் அப்படின்வார். ஆமென். அவ்வளோதான், அதுக்கு மேலே பேச முடியாது. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசுவார், கர்த்தர் உங்களை தொடுவார், கர்த்தர் உங்களை விசாரிப்பார், கர்த்தர் இறங்கி வருவார்.
கடைசியாக ஒன்று சொல்லி நேரத்தோடு ஆராதனை முடிக்கிறேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோடு பேசக்கூடுவது எப்படி? என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தன்னை மரித்தவனை போல தானியேல் மாற்றிக்கொண்டார். தானியேல் தன்னை மரித்தவனை போல ஆக்கினார். மூச்சும் இல்லை, என்னில் பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. நம்மால் சொல்லலாம் பேச்சு மூச்சு ஒண்ணுமே இல்லைங்க, கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு. ஆமே, எதுவுமே மூச்சு இல்லை, பேச்சு இல்லை, ஒரு மரித்தவனை போல. நான் இப்படி பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் காண்பித்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 1:17. நான் அவரை கண்டபோது, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, நான் ஆண்டவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். தேங்க்ஸ்மா. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். Almost I become like a dead person. செத்தவனை மாதிரி. இதுதான் தானியேலின் அனுபவம், அதுதான் யோவானின் அனுபவம். ஒரு மரித்த நிலைமைக்குள்ளே தன்னை வெளிப்படுத்துகிறார், காண்பிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அது எதை காண்பிக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு மரித்த ஒரு நிலைமை. ஒரு அல்லே சொல்லுவோமா? ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இந்த 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்க என்ன பார்க்கிறோம் என்றால் நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கிறார். நான் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஆமென். செத்தவனை போல நான் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தேன். உங்க வாழ்க்கையில பாவத்திற்கு மரித்த ஒரு நிலைமை காணப்படணும். பாவத்தை பால் போல இன்றைக்கு உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது. அப்படி அல்ல, மரித்த ஒரு நிலைமை, ஸ்பிரிச்சுவல் டெத். ஆவிக்குரிய மரணம் என்பது பாவத்திற்கு, பாவ சுபாவங்களுக்கு மரித்த ஒரு தன்மை தான். அதனால்தான் ஆண்டவர் தானியேலை இந்த உன்னதமான வேத புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தானியேல் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிறார். Every nook and corner of this world, இந்த உலகத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் தானியேல் பிரசங்கிக்கப்படுகிறார். தானியேல் பெயர்ல ஒரு புஸ்தகமே வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். எனக்கு ஒரு நல்ல ஆங்கில பாடல் பிடிக்கும், பாடுவதற்கெல்லாம் நேரம் இல்லை. ஐ சரண்டர் ஆல் டு ஜீசஸ், ஐ சரண்டர் ஆல். முற்றிலுமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன், முற்றிலுமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு தானியேலை போல நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? தானியேலை போல கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? தானியேலுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள். தானியேல் தன் சரீரத்தை ஒடுக்கினார், தானியேல் தன்னை தனிமைப்படுத்தினார், தானியேல் தன்னை சிறுமைப்படுத்தினார், தானியேல் தன்னை தாழ்த்தினார், தானியேல் செத்தவனை போல தன்னை மாற்றினார். உங்களை முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை வெளிப்படும். நீங்கள் ஜெபிக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களை தொட்டு. இன்னும் நிறைய வசனம் இருக்கு, ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு ஞாபகம் வருது. தானியேல் வாசித்த அந்த 10ஆம் அதிகாரத்தில், பிரைஸ் தி லார்ட், நான் நேரத்தை கருதி ஆராத நேரத்தோடு முடிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 19ஆம் வசனம் படிச்சிருங்களேன், முடிச்சிடலாம்.
பிரியமான புருஷனே, பிரியமான புருஷனே, பயப்படாதே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள், திடன்கொள், திடன்கொள் என்றார். திடன்கொள் என்றார். அப்படி அவன் இப்படி கேப்ரியல் தூதன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவர் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே. ஒரு அல்லேலூயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதெல்லாம் என்னென்ன கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், திடன் கொள். ஏன் அந்த வசனத்தை இதுக்குள்ள திரும்ப அதை டிஸ்பிளே பண்ண சொல்றாரு, திடன் கொள், திடன் கொள், என் பிரியமான புருஷனே, என் பிரியமான ஸ்திரியே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுவார். நீ பயப்படாதே. இதுக்கெல்லாம் பிறகு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். தானியேலை பார்த்து கர்த்தர் சொல்லார், நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம், உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம், உங்க பிள்ளைகளுக்கு சமாதானம், உங்க வாழ்க்கைக்கு சமாதானம், உங்க எதிர்காலத்துக்கு சமாதானம். திடன்கொள். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். அப்பதான் தானியேல் சொல்லார், நான் திடம் கொண்டு ஆண்டவர் நோக்கி, ஆண்டவர் பேசுவாராக. ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேசுவாராக. லெட் லார்ட் ஸ்பீக் டு மீ. கர்த்தரினோடு பேசுவாராக என்று தானியேல் ஒப்பு கொடுக்கிறார். நீங்க இப்படி உங்க வாழ்க்கையில ஜெபிக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கை நீங்க அப்படி மாற்றிக்கொள்ளும் போது, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வாரு, மகனே பயப்படாதே, நீ பயப்படுகிற பிரச்சனை எனக்கு தெரியும், நீ பயப்படுகிற வேதனை எனக்கு தெரியும், நீங்க பயப்படுகிற சூழ்நிலை எனக்கு தெரியும், நீ திடன்கொள். God will encourage you. Amen. God will strengthen you. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், சமாதானம் தருவார். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி, அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐடிஆர் திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.